ப்ளஸ் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் vlog எதுனா நான் நினைக்கிற மாதிரிக்கு நம்ம அந்தானே போனால் அது டிசம்பரில் போனான்னு நினைக்கிறேன். பட் இன்னி வரைக்கும் அந்த வீடியோ வரல. ஏன் வரல? ஸோ அது கட்டாயம் வந்துடும். அது பெருசாக இருக்கிறதுனால எபிசோடாக போடலான்னு நினச்சிருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன்னா இந்த வீடியோ நான் பெருசாக இருக்குன்னு நினைக்கல. நம்ம இப்போ இருக்கிற இடங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்ஸா மஸ்கில் தான். ஸோ அக்ஸா மஸ்க்கு வந்துட்டோம். அப்பா டிக்கெட்டு பிடிச்சி எல்லாம் பிடிச்சி வந்துட்டோம். ஆக்சுவலி அவங்கக்கிட்ட ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். பட் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். இது நிஜமாக அக்ஸா மஸ்க்குன்னா ஆமாம் அக்ஸா மஸ்க் தான். ஆனால் இது அக்ஸா மஸ்க் இல்லை. ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். சொல்கிறேன். இது அக்ஸா மஸ்கமாயே கட்டின அதே மாதிரி ஒரு இருக்கிற மஸ்க் தான். பட் நேம் கூட அக்ஸா மஸ்க் தான். ஆனால் அக்ஸா மஸ்க் இல்லை. அப்படின்னா முஸ்லீம்ஸுக்கு தெரிஞ்ச அக்ஸா மஸ்க் இருக்குது. அது அப்படின்னா அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எங்கே இருக்குன்னு பண்ணி கமெண்ட்டில் போட்டு விட்டு போங்க. ஸோ நிஜமாக சொல்லணுன்னா எனக்கு தெரிலன்னா தெரியும். பட் ஒரு சந்தேகம், பெலஸ்தீன்லையோ அது தெரில. ஆனால் தெரிஞ்சவங்க பண்ணி கமெண்ட்டை மறக்காமல் போட்டு போங்கப்பா. சீரியஸாக நான் கமெண்ட் போடணுன்னு பேசல. சீரியஸாக எனக்கு தெரில. பட் நான் சர்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, கமெண்ட் போடலான்னா கூட ப்ராப்ளம் இல்லை. நான் சர்ச் பண்ணிக்கிறேன். இப்போ என்னன்னா ஸோ அக்ஸா மஸ்குக்கு வரலாம். அவங்கள காட்டுறதுக்கு என்னங்க என் முன்னாடி இருக்குங்க. இருங்க சாப்பிட்டு. ஸோ திஸ் இஸ் அக்ஸா மஸ்க். பேக்ரவுண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. என்னென்னா என்னுடைய வந்ததுலேயே பெஸ்ட்டு ட்ரிப்பு. ஸோ சோலோவாக வந்திருக்கேன். நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன். நம்ம கேமராவை விட்டு வந்துட்டேன். அதாவது நான் இப்போ 3 ஃப்ளோருக்கு மேலே இருக்கேன். இது இங்கே ஒரு ஃப்ளோர் இருக்குது, அதல்ல. ஸோ விலங்குதான் இதுக்குள்ளார ஒரு திங் ஒன்று இருக்குது. அதை நான் காட்டுறேன். அது சர்ப்ரைஸ்னு சொல்ல தேவையில்ல. ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ இங்கிருந்து பார்க்கும்போது இது இப்படி இருக்குது. பட் அங்கே முன்னாடி இருந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோடைய விஷுவல் நான் போடுறேன். ஸோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளே எப்படி இருக்குன்னு கூட காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க அந்த உள்ளுக்கு போய் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி என் கூட என் அங்கிளும் என் டேடும் வந்திருக்கானுங்க. ஐயோ வந்திருக்காங்க. யாருப்பா? நிஜமாக நான் பயந்துட்டேன். பின்னாடி யாரும் இருக்காங்க. பட் என் கிளாஸ். ஸோ எங்க நான் காட்டுறேன். ஆமாம், திறக்க முடியும் வெயிட். ஸ்லிப்பர்ஸை கழட்டி வச்சுக்கலாம். லெக்கை மட்டும் கழட்ட மாட்டேன். ஸோ இங்கே நடந்தால் இப்போ யாருமே இல்லை. அதனால் இந்த பள்ளி இப்போ க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த இருக்குது மேலே லேடிஸ் மட்டும்தான் போகலாம். பட் இப்போ யாரும் இல்லைன்றதுனால நம்மளை போக சொன்னாங்க. ஸோ ரொம்ப கூட்டத்தில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவ்வளோ காசு இருக்குது. ஸோ என் காட்டில் ஸோ அங்கே விலங்குதான். அந்த சின்னதாக இருக்கிறதெல்லாம் காசு. ஸோ எல்லா இடத்துலையும் காசு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிற மாதிரிக்கு இது போன ஒரு வார டைம் நிறைய காசு இருந்தது. இதெல்லாம் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எடுக்கிறாங்களோ தெரியல. ஸோ நிறைய பாருங்க. ஸோ வேறு மாதிரி இருக்குது. இதுதான் அந்த வெளியே இடம். ஸோ வெளியே உள்ள இடம் நான் போகும்போது காட்டுறேன். ஸோ வீடியோ எடுக்கிறது ஓகேன்னு சொல்லிட்டு நான் பெர்மிஷன் எல்லாம் எடுத்துகிட்டு தான் எடுக்கிறேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் தான் என்னால் காட்ட முடியும். ஸோ மேலே லேடிஸ் சொல்கிற இடம் இங்கே போட்டிருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா விளங்கும்.
காசு இருக்குங்க. அங்கெல்லாம் காசு போடுவாங்க போல், என்னன்னு தெரியல. ஸோ காசு இருக்கும். நான் இதில் வேணால் போய் காட்டுறேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. என்னென்னா நான் என் குரல் கேட்குமோன்னு தெரில, பட் ஸோ நம்ம இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு காட்ட வேண்டியது ஸோ ரொம்ப நல்லா காட்டிடுச்சு. ஸோ அந்த ஜிம்மில் தான் காசு இருக்குது. ஸோ இப்போ யாருமே பள்ளிக்குள்ளே இல்லை. ஸோ இப்போ என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா 9:52. ஸோ 10 மணி ஆக போகுது. வீடியோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் பெர்மிஷனோட இதில் வந்திருக்கேன். பட் அந்த இடம் மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த என்னுடைய வாய்ஸ் கேட்குமோன்னு தெரில, ஏன்னா நான் மைக் இருக்குது, பட் நான் மைக்கு போடல. ஏன்னா இந்த டைம் கொஞ்சம் குறைவாக இருக்கனால அவனும் போடல. ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நான் இப்போ போகிறேன் பண்ணியாக, பட் வேறு மாதிரி இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த இடம் தான் ப்ரே பண்ணுறதுக்கான இடம். ஸோ அங்கே ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே இந்த அதனுடைய மெயின் என்ட்ரன்ஸ் அங்கே வெளியே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வெளியே போய் காட்டுறேன். ஸோ இதனுடைய என்னடா லைட்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதனுடைய மெயின் என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது. அதாவது இங்கே தான் இதனுடைய மெயின் என்ட்ரன்ஸ், பட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அந்த மூணோட விளங்குது அவங்களுக்கு. என்னுடைய ரூம் அங்கே மேலே இருக்குது. நான் உள்ளே காட்ட வேண்டிய விஷயத்தெல்லாம் காட்டினேன், பட் எல்லாமே பெர்மிஷனோடு தான் காட்டினேன். அவங்களுடைய பெர்மிஷன் எடுத்துகிட்டு அப்படியே தான் நான் வீடியோ பண்ணேன். அங்கே நிறைய காசு இருந்தது, பட்டு போன முறை வர டைம் நான் நிறைய காசு இருந்ததை கண்டேன். பட் இந்த முறை நிறைய காசு இருக்குல்லப்பா. இதோட கைஸ் நம்ம வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரியல, நான் உள்ளே போகும்போது மைக் அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். ஸோ என்னுடைய வாய்ஸ் கேட்டிருக்கோன்னு தெரில, பட் இந்த நைட் டைமில் உங்களுக்கு காட்டினா ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறனால நான் நைட் டைம்லேயே காட்டினேன். பட் இங்கே யாரும் இல்லை, இப்போ பள்ளி மூட போகிற டைம். ஸோ مواضعه ونسوحه